ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பெலண்டை துவையல் தான் நம்ம செய்ய போகிறோம். பெலண்டை வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது, கை கால் வலிக்கு, மூட்டு வலிக்கு. ஸோ இது ரொம்ப ஆரோக்கியமான டிஷ். இதுக்கான இன்க்ரீடியன்ட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். அதாவது 3 முழு பூண்டு, அது வந்து 3 ஒரு கைப்பிடி அளவுக்கு வரும் அது. அப்புறம் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து இஞ்சி, அதுவும் முழுசாக 3 இஞ்சி, அதாவது கொஞ்சம் பெரிய சைஸ், அப்படியே 2 ஒரே சைஸ் தான், பெரிய சைஸாக எடுத்துக்கணும். இப்படி நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து நம்ம தண்ணியில் சோக் பண்ணிடலாம். அடுத்து வந்து வரமிளகாய் உங்களுடைய காரத்துக்கு ஏற்றது போல். பெலண்டை வந்து தொண்டை அறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம மிளகாய் அதிகம் வச்சோன்னா அது தெரியாது, அந்த காரத்தன்மை தெரியாது. இதெல்லாம் அதோடைய இன்க்ரீடியண்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கடலெண்ணெய் பயன்படுத்தியிருக்கேன். கடலெண்ணெய் வந்து நம்ம வீட்டிலேயே ஆட்டினது தான். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தாளிப்பெல்லாம் கிடையாது. இது வந்து இன்க்ரீடியண்ட்லாம் போட்டு நம்ம வதக்கணும் நல்லா. ஃபஸ்ட்டு வரமிளகாய், அப்புறம் பூண்டு, இஞ்சி வந்து நான் துண்டு நறுக்கலை. நெக்ஸ்ட்டு நான் நறுக்கி போட்ட மாதிரி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதையும் நம்ம போட்டாச்சு. அப்புறம் அலசி வச்ச பெலண்டை, அதையும் நல்லா என்ன பண்ணோன்னா வதக்கணும். இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, நல்லா வதக்கிறதுல தான் இருக்குது. வதக்கினா தான் நல்லா டேஸ்ட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் க்ரீன்ஸ் இந்த அளவுக்கு வந்துருச்சு போதும் அப்படின்லாம் எடுத்துட்டிங்க, சோம்பேறி பட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தொண்டை வந்து ரொம்ப அறுக்கும், பேச்சே வராது, ரொம்ப தொண்டை அறுக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ வந்து இதை நல்லா வதக்கணும். அதோடைய அந்த தன்மை போகணும், அந்த அரிப்பு தன்மைன்றது போகணும். அதுலேருந்து நல்லா நீங்கள் வதக்கிற பதத்தை ஒவ்வொரு ஸ்டேஜ் நான் காமிச்சிருக்கேன். இது லைட் க்ரீனாக மாறி இருக்கு இல்லையா, இன்னமும் நல்லா நான் வதக்கணும். இது வந்து கொஞ்சம் லைட் க்ரீனை தவிர அடுத்த ஸ்டேஜ் வந்திருக்கு. ஸோ இதையும் நல்லா நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும். நான் ஒவ்வொரு ஸ்டேஜாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதே மாதிரி பண்ணுங்கள். அந்த பூண்டு, அந்த இஞ்சியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌனிஷாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இன்னமும் நல்லா வரணும். அடுத்தடுத்து நான் வதக்கி காமிச்சிட்டே இருக்கேன். காரம் உங்களுக்கு ஏற்றது போல் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு இருக்கிறதுனா நல்லது, பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்க, தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா இதை வாங்கி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப 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 நல்லதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த லெவல் பார்த்துட்டோம். இந்த அளவுக்கு நம்ம வதக்கியிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஸ்டேஜ் போகணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.